ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, முதல்ல எல்லோரும் என்னை மன்னிக்கவும். சாரி, நான் கண்டிப்பாக உங்களை குழப்பணும், உங்களை டீமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் போடலை. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்தமாரி எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் படிக்கிறவங்க தயவுசெய்து இன்னும் எஃபர்ட் போட்டு படிங்க. எப்படி எஃபர்ட் போட்டு படிச்சுன்னு இருந்தீங்களோ அந்த எஃபர்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி படிங்க அப்படின்றதான் நான் சொல்ல வந்தேனேக்காண்டி உங்களை குழப்பணும், டீமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் என்னோடய நோக்கம் கிடையாதுங்க. ஓகேங்களா? அதே போல் எக்ஸாம் போஸ்ட்பேண்ட் ஆகாமல் போகும், அந்த குழப்பத்துக்குள்ளேயே நீங்கள் போகாதீங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்து டெட் எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாம் இருக்குது. ஏற்கனவே இதை குரூப் 2 தான் போஸ்ட்போன் பண்ணாங்க. இவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் உட்காந்து படிங்க, நீங்கள் படிக்கிறத வேலையை மட்டும் பாருங்கள். அது எதுவாக இருந்தாலும் டிஆர்பியோட ப்ரெஸ் நியூஸில் நம்மளுக்கு தெரிய வரப்போகுது. அதனால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். மற்றபடி யாரையும் குழப்பணும், யாரையும் டீமோட்டிவேட் பண்ணணும், அது மூலமாக நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் யோசிக்கவே இல்லை. ஸோ நானே எந்த பிடிஎஃப்புக்கும் சரி, எதுக்குமே சரி, நான் பைசா வாங்காமல் தான் உங்களை நான் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தயவுசெய்து அப்படி இது தவறாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வந்த கருத்து அதுதான். படிங்க, தயவுசெய்து எதை பற்றியுமே பாதர் பண்ணாதீங்க, படிங்க. ஏன்னா இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம குழப்பின்னு விட்டுறக்கூடாது. சப்போஸ் டைம் இருக்குதுன்னு நம்ம விட்டுட்டு சப்போஸ் அதே டேட்டில் எக்ஸாம் வச்சுட்டா நம்மளுக்கு பாதிப்பு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் டைம் இல்லை, நம்ம படிச்சிடலான்னு படிச்சுட்டு சப்போஸ் போஸ்ட்போன் ஆச்சுன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். நீங்கள் இன்னும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அப்போ எது நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா, நீங்கள் எப்பவும் படிக்கிற போல் படிக்கிறது தான் பெட்ரு. ஸோ அது தள்ளி போனாலும் சரி, அப்படியே இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணிக்க முடியும், நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அதனால் நீங்கள் மற்ற